மதுரை கிழக்கு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தகவல் அதன் அடிப்படையில் இங்க இருக்கிற அமைச்சர் துறையினுடைய அமைச்சர் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அதற்கு 10% அந்த சப்ரிஸ் ஆபீஸில் கொடுத்தா தான் அந்த பத்திரப்பதிவு செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் அவருடைய வீடுகள் வாங்கலாலும் சரி நிலத்தை விற்பனை செஞ்சாலும் சரி 10% அவளுக்கு கொடுத்தா ஏற்கனவே கஷ்டத்தெல்லாம் வீடு விற்கிறான், கஷ்டத்தை தான் நிலத்தை விற்கிறான். அப்படி இருக்கின்ற போது அவர்கிட்ட 10% கமிஷன் வாங்கினா அவள் எப்படி வாழ முடியும்? திமுக ஆட்சி ஒரு அவல ஆட்சி என்பதற்கு இதுவே உதாரணம். அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் 582 பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்குது. 582 பத்திரப்பதிவு அலுவலகம். அதுல ஒரு வருஷத்துக்கு மேல பத்திரப்பதிவு அலுவலகம் இருந்ததே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள், அடுத்த வருஷம் இன்னொருத்தர், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர், இப்படி 582 பேர்லையும் மாத்தி மாத்தி டிரான்ஸ்பர் போட்டு அதுல ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வரும், கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். அப்பொழுது இப்படிப்பட்ட ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். போன மாதிரி நினைச்சிடாதீங்க. போன தடவை நான் முதலமைச்சர் இருக்கும் போது 4 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 2 மாதம் இருந்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இது மாதிரி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மிக மிக மோசமாக, மிக மிக கேவலமாக எல்லா துறைகளையும் லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. மக்களை வாட்டி வதைத்து இன்னைக்கு மக்களிடத்தில் பணம் பறிக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இதற்கெல்லாம் இன்றைய அமைச்சர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக இன்றைக்கு எழுச்சி பயணம் நடத்துது. அதுல எல்லாமே நடத்த முடியாத அளவுக்கு இங்க இருக்கிற அமைச்சர் தொந்தரவு கொடுக்கிறார். எந்த வத்தல நாயும் நானும் முதலமைச்சராக இருந்தேன். எங்களுடைய ஆட்சியில யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல. எங்க வேணாலும் கூட்டம் போட்டுக்க, எங்க வேணாலும் ஆர்ப்பாட்டம் போட்டுக்க. இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுதுதான் அதிக போராட்டம் நடத்தினாங்க. ஜனநாயகம் அதை உரிமைக்காக போராட்டம் நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது, அதெல்லாம் தடையே கிடையாது. அதை சந்திக்க தில்லு திராணி தெப்பு வேணும். அதெல்லாம் அந்த முதலமைச்சருக்கு இல்ல. பொதுக்கூட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எழுச்சி பயணமானா கொடியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க, விளம்பர தட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? மக்கள் ஆட்சி தொடர வேண்டுங்களா? இதெல்லாம் நாங்க சொல்றோம். எதுக்கு நாங்க அச்சப்பட்டது கிடையாது. நான் 10 முறை தேர்தல் நின்றுக்கிறேன். 10 முறை நான் தேர்தல் நின்றுக்கிறேன். அண்ணா திமுக அதிகமா தேர்தல் நின்றது நான் சட்டமன்றத்தில் நின்றுக்கிறேன், நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிறேன். ஆக எங்க வீட்டுல உங்களுக்கு பாஜக பலிக்காது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக நிச்சயம் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னைக்கு இந்த ஏழை மக்களுக்கு எந்த திட்டமும் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா?